குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி, மாசி மாதம் 4ஆம் தேதி, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:34 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 12:01 மணி வரை திருதியை திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:51 மணி வரை உத்திரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்றது. காலை 6:33 மணி வரை மரண யோகமும், அதற்கு பின்பாக அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலையில் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 1:51 மணி வரை அவிட்டம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக சதயம் நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். கும்பத்தில் சூரியன், புதன், சனி ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் நிதான நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகைகளில் செலவினங்கள் அதிகரிக்கலாம். வீணான பேச்சுவார்த்தைகளை, வாக்குவாதங்கள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. அம்மா வழியில் உறவு முறைகள், அண்டை அயலார்கள் வழியில் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது. அதனால் பேச்சு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. வீடு சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான சொத்துகள், அசையாத சொத்துகள், வாகன சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. ஃபர்னிச்சர் தயாரிப்பு சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி கட்டிட அமைப்பு சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த வேலை முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளோடு இன்றைய தினத்தில் இருப்பீங்க. புதிதான நிறுவன ரீதியிலான வேலை முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பொருளாதாரத்தினுடைய அளவு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நல்ல பொருட்களுடைய சேர்க்கைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று நிதானங்களும் கவனங்களும் அவசியமாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்தி துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். வளம் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேறு சார்ந்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய உறவு முறைகள், மனம் விரும்பிய நண்பர்கள், உங்களுடைய மூத்த பிள்ளை, இந்த மாதிரியான
நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள், அரசியல் துறை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மனதளவில் இடமாற்ற ரீதியிலான எண்ணங்கள் குறித்த விஷயங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா புதிதான முயற்சிகள் குறித்த எண்ணங்கள், அது குறித்த விஷயங்களில் மனதளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. மனதளவில் கற்பனை வளங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப ரீதியிலான நன்மைகளுக்கான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். புதிதான முயற்சிகள் ரீதியிலான விஷயங்கள்லையும் அதிக முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியம். சின்ன சின்ன கவன நிலைகளோடு எந்த ஒரு விஷயத்தையும் கையாள வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்கள் ரீதியிலான முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ரீதியிலான விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்து குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இந்த மாதிரி பல்வேறு வரவுகளும் மகிழ்ச்சியும் நிறைந்த நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. சொத்து சார்ந்த விஷயங்களை சேர்க்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது. இல்லைன்னா வாகனங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா குடும்ப வழியிலிருந்து உங்களுக்கு அது சார்ந்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு, அண்டை அயலார்களுக்கு, உங்களுடைய உறவு முறைகளுக்கு இன்றைய தினத்தில் ஆதரவுகள் தருவீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைய தினத்தில் லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்கள்லையும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். இதில் பல்வேறு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் கவனங்களும் நிதானங்களும் அவசியம். அதை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து தேவையில்லாத தொந்தரவுகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மாமனார் இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் லாபகரமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். எழுத்து துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்றைய தினத்தில் கற்பனை வளங்கள் மிகுந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப துணிவுடன் இன்றைய தினத்தில் செயல்படுவீங்க. உங்களுடைய பணியிடங்களாக இருக்கலாம், மற்ற இடங்களாக இருக்கலாம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது. திறமை வாய்ந்த நபராக இன்றைய தினத்தில் பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகளும்
அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயங்கள்லையும் சுய முயற்சி செய்யக்கூடிய ஆர்வங்கள் நிறைந்த நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கவன நிலைகளோடு எந்த ஒரு காரியத்தையும் கையாள வேண்டியது அவசியம். பொறுமை நிலையோடு செயல்படும் பொழுது பல வெற்றிகளை இன்றைய தினத்தில் காணலாம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெற்றிகள் கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானங்கள் அவசியம். பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனங்களை பின்பற்ற வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பண வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ஆனால் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள், கல்வி சம்பந்தமான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உணவு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. மறைத்து வைத்த பொருட்கள் இருந்தால் அதன் வழியில் இன்றைய தினத்தில் லாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பொருள் இல்லைன்னா பணத்தின் வழியில் இன்றைய தினத்தில் லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. காரியங்களில் வெற்றிகளும் இன்றைய தினத்தில் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் வாக்குறுதிகள் தரக்கூடிய விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமும் கவனமும் முக்கியமானதாக உள்ளது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய லாபகரமான விஷயங்கள், யோகமான விஷயங்கள் இதெல்லாம் நடந்தேறக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுக்கு பல்வேறு விதமான ஒரு விரும்பப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். மனதளவில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வழியிலிருந்து இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில்னு பார்க்கும் பொழுது உல்லாசமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உங்களை குறித்த சுயநலமான எண்ணங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. நீங்கள் விரும்பின விஷயங்களில் இன்றைய தினத்தில் வெற்றியெடுவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவில் உல்லாசமான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் கவனங்கள் அவசியம். நிதான நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பதற்ற நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் வரலாம். கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் இந்த மாதிரியான
செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்கள் ரீதியிலான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார். இன்றைய தினத்தில் வீணான விரய செலவுகள் இருக்குது அப்படின்னா அதை முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. செலவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடுகள் அவசியம். தொழில் முறை வியாபார முறை சம்பந்தமான செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீட்டில் மாமியார் வழியில் ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. தொழில் முறைகளை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் வரலாம். புதிதான தொழில் முயற்சிகள் ரீதியிலான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஏதாவது செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று யோசனை செய்து செய்ய வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் வரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா சற்று நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. யோசனை செய்து எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சாண்டல் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் அதிகமாக நடக்க இருக்கின்றது. தந்தை வழியில் மற்றும் தந்தை வழி உறவுகள் வழியில் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் லாபகரமான விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்களில் மனம் ஈடுபடும். விரும்பிய வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு நற்பெயர்கள் விளைவிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மதிப்பு மரியாதை புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பல்வேறு லாபங்களும் யோகங்களும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அரசியல் பதவிகள்லையோ மற்ற அரசு துறை சார்ந்த பதவிகளில் இருந்தாலுமே இன்றைய தினத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய விஷயங்களில் அதிக கவனங்கள் செலுத்துவீங்க. இன்றைய தினத்தில் சற்று சுயநலமான எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதளவில் அதிகப்படியான ஆசைகள் எழலாம். இதில் மட்டும் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் தொழில்முறை ரீதியிலான விஷயங்களில் லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், பணி சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. முக்கியமான வேலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் எதிரிகள், போட்டியாளர்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் பெரிதாக யாரையும் நம்பி முக்கியமான விஷயங்களை ஒப்படைக்காமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. மாமியார் வழியில் ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதிலெல்லாம் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரத்தின் அளவில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் கவனங்கள் அவசியம். புதிதான முயற்சிகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கும். தெய்வ திருப்பணிகளை மேற்கொண்டு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய நன்னடத்தைகள்னால உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. நீண்ட பயணங்கள் எல்லாம் போவதற்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. தான தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுனால அன்னதானம், கல்வி தானம், இந்த மாதிரியான தான நிலைகள் ரீதியிலான முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்தி துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். பொருளாதாரத்தினுடைய அளவும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம். மனதளவில் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள், குழப்ப நிலைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி தேவி வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அதன் வழியில் தேவையில்லாத இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம்
ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் மிகுந்த கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் வழியிலிருந்தோ எதிரிகள் வழியிலிருந்தோ ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகைகளில் பிரச்சனைகள் வரலாம், செலவுகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. வீணான கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியதும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய எல்லா செயல்பாடுகள்லையும் நிதானமும் கவனமும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்லையும் புதிதான காரியங்கள் ரீதியிலான முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும். உங்களுடைய விஷயங்களில் தனி கவனம் செலுத்தி செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது. அதன் வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அபிராமி தேவி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரத்துறை சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், உங்களுடைய இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் அதிக ஆதரவுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த உறவுகளுக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல உறவு முறை ரீதியிலான வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கும். மனம் விரும்பிய பெண்ணை மனம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கருத்து மோதல் விஷயங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இள மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.